ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரியமான் அப்படிங்கிற ஒரு பீச்சை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு அற்புதமான பீச்சாக இருந்திருக்கு. அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதோட பாம்பன் பாலத்தில் புதுசாக கட்டியிருக்காங்கல்ல, அந்த பாலத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கும் காட்டிடலாம்னு கிளம்பிட்டேன். சொல்லு, இது மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். சொல்லு, மண்டபம். சொல்ல தெரியலையா? பாம்பனில் புதிய ரயில்வே பாலம் கட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த மண்டபம் வரைக்கும் தான் ரயில் போக்குவரத்தே இருந்துச்சு. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னமோ வித்தியாசமாக வருது. பாம்பன் பாலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று இருக்குது. இது அப்படியே அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது, கொஞ்சம் அழகாகவும் இருக்குது. எடுத்த உடனே நம்ம அந்த கடற்குதிரையை பார்க்க முடியும். அந்த சிலையை நல்லா வடித்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. வேணும்ல, இந்த இதை பார்க்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணும் தானே. அந்த ஆள் கணக்கில் வண்டியும் உண்டு. இங்கே ஒரு 2-3 ஃபேமிலியை பார்த்தேன். எல்லாருமே சாப்பாடை கட்டி கொண்டு வந்து வச்சு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கில் முன்னாடி இப்படி சாப்பாடெலாம் சாப்பிட விட மாட்டாங்க. இப்போ அதை அனுமதிக்கிறாங்க. இது ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா ஃபேமிலியோட சின்ன குழந்தைகளை லீவுக்கு கூப்பிட்டு வரவங்க எங்கேயாவது ஹோட்டலில் போய் அவதிப்படுறதுக்கு பதிலாக ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டு போகிறாங்கன்னு விட்டாங்க. பெரிய மனசு பண்ணி இந்த பார்க்குக்கு கடலில் இந்த இடத்த எதுக்கு தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியலை. ஒரு வேளை இதுதான் இந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைகளுக்குன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல விதவிதமாக ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க. அதில் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் விளையாட அனுமதிக்கிறாங்க. உளவியல் என்னென்னா, பெரியவங்களும் இங்கே வந்த உடனே சிறியவங்கள் மாதிரி ஆயிடுவாங்க போல் தெரியுது. டிக்கெட்டு 10 ரூபா போதாதா என்னன்னு தெரியல. அங்கே இந்த சின்ன கழிவுகள், பேப்பர் கழிவுகள்லாம் கிடக்கத்தான் செய்யுது. அதை சுத்தம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவனை ஏற்றி விடுதில்ல. குழஞ்சிருந்தா வேண்டாம். சிரிச்சுக்கிறியா? இங்கே கிடையாது. அந்த ஊஞ்சல் கூட்டு போ. நான் இந்த மே மாதம் 64 தொட்டுருவேன். அப்போ நானும் குழந்தையாக மாறணும்ல, அதனால தான் அவனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கேன். ராமநாதபுரத்தை சுற்றி உள்ள கிராமங்களை சேர்ந்த பள்ளி குழந்தைகளுக்கு இந்த விடுமுறையை கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இது. ஈவினிங் டைம் இந்த இடம் நல்லா இருக்கும் போல் இருக்குது. இந்த இடத்துல அப்படியே வாக்கிங் மாதிரி போகிறதுக்கு வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பின்பக்கம் பார்த்தீங்களா, அது இந்த பவளத்திட்டு பாறைகள் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே மணலாகவே இல்லை. நிறைய குழந்தைகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பாதுகாப்பான இடம் தான் கருதுறேன். அலைகளும் பெருசாக இல்லை. அந்த பாறை திட்டுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா அப்படி குளிக்க விட மாட்டாங்க தானே. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என் பேரன் அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? கிட்டத்தில் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் அலைகள் வரத்தான் செய்யுது. ஆனாலும் பிள்ளைங்க தைரியமாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிர்வாகமும் அனுமதிச்சிருக்காங்க. இது என்னன்னு தெரியலையே. இந்த காட்சி கொஞ்சம் அலை சத்தத்தோட ஒரிஜினலாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். வளர்க்கலையா?
குழந்தைகளுக்காக பிக்னிக் போகும்போது அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்க தான் எனக்கு வேறு வழியே கிடையாது. அது கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இல்லையாலாம் தெரியாது. இந்த பக்கம் போட அப்படி பார்க்குக்கு போ. எங்க? சரி நீ போ. பார்த்தீங்கள்ல இந்த காட்சியை. எத்தனை பேரும் ஹோட்டலுக்கு போனால் என்ன ஆகுறது? அங்கேருந்து புறப்பட்டு இப்போ பாம்பன் பாலத்து மேலே ஏறிட்டோம். கார் கண்ணாடியை திறந்து விட்டுட்டு படம் பிடிக்கிறோம்னு போனை கீழே போட்டுறாதீங்க. பஸ்ஸில் போகிறவங்களும் அதே தான். உங்கள் கையை அடக்கத்துக்குள்ளேயே போனை வச்சுக்கோங்க. பல்வேறு திசைகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பாலத்தில் இந்த வண்டிகளை நிப்பாட்டி ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இனி நமக்கான மகிழ்வுக்கான கண்கொள்ளா காட்சியெல்லாம் இதில் இருக்குது. பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த புதிய தண்டவாளத்தையும் பழைய தண்டவாளத்தையும் பாருங்கள். இந்த பழைய தண்டவாளம் அப்படியே தான் இருக்குது. எது வரைக்கும்னா அந்த பாலம் போய் இறங்குது இல்லையா, அந்த இடம் வரைக்கும் அப்படியே தான் விட்டு வச்சுருக்காங்க. சப்ஸ்டியூட்டாக இருக்கட்டும்னு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த பாலத்தை ஒன்று நல்ல நீட்டாக பெயிண்ட் அடித்தும் வச்சுருக்காங்க. அப்போ தொடர்ந்து பராமரிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த புதிய தூக்கு பாலத்தை, இது புதிய முயற்சி. இந்த டெக்னாலஜி வித்தியாசமானதாக இருக்குது. இதை பார்த்து ரசிங்க பார்க்காதவங்க. முன்னாடி இருக்கிற பழைய பாலம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்படி ரெண்டாக பிரிஞ்சு போகிற கப்பலுக்கு வழிவிடும். இப்போ புதுசாக கட்டியிருக்க அந்த பின்னாடி இருக்குல்ல, அது அப்படியே மேலே போயிடுமா. அந்த அசம்பிளே மொத்தமாக மேலே வரைக்கும் போயிடும். கப்பல் போனதுக்கப்புறம் பழைய விடி கீழே இறக்கி தண்டாவளத்தோடு இணைச்சி ரயில் போக்குவரத்துக்கும் வச்சுக்கிறாங்க. நல்ல முயற்சியாக இருக்குது. இதையே வெளிநாட்டு படமாக நம்ம காட்டினோம்னா நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு மக்கள் பார்ப்பாங்க. நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சிலருக்கு இது ஆச்சரியத்தை உண்டாக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் நிச்சயமாக இது ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். உங்களுக்கும் அந்த தோற்றம் ஏற்படலாம். இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இது ஒன்றும் வியப்பை தராது. ஏன்னா அவங்க தினமும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெளி மாநில மக்கள் மற்றும் வட மாநில மக்கள் அதிகம் பேர் பார்க்க முடியுது. இந்த விடுமுறை நாட்களில் உங்கள் குழந்தைகளுக்கு இது ஒரு ஏதுவான பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை அழைச்சிட்டு காட்டுங்க. இதை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். பழைய தண்டவாளத்துலேருந்து புது தண்டவாளம் கொஞ்சம் உயரமாக போட்டிருக்கு, தெரியுதா? அதோட அந்த கப்பல் போக்குவரத்துக்கு திறந்து விடக்கூடிய அந்த பகுதியை பாருங்களேன். ஒரு சின்ன கருவு மாதிரி மேலே கட்டியிருக்காங்க. அப்படியே அது மேலே தூக்கிட்டே போகும் போல இருக்குது. இந்த காட்சியை நம்ம பார்க்க முடியலை. வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு பார்க்கணும். இது அப்படியே அந்த பக்கம் போகும்போது இந்த பேரலாக போகிற அந்த தண்டவாளம்ங்கிறது அப்படியே வளைஞ்சு பழைய தண்டவாளத்தில் போய் இணைச்சிட்டாங்க. இதில் ஒரு இடைஞ்சல் இருக்குது. இந்த பக்கம் இருந்து போகிறவங்களும் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வர்றவங்களும் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அப்போ போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படத்தான் செய்யுது. இது இங்கேருந்து போகும்போது வலது கைப்புறமாக இப்படி இருக்குது. இந்த பகுதியில் பாருங்கள் எத்தனை படகுகள் கிடக்குன்னு பாருங்கள். அந்த பகுதியில் ஒரு தீபகற்பம் மாதிரி ஒரு பகுதியும் இருக்குது. அங்கே மீனவ குடியிருப்புகள் தான் இருக்க முடியும். இந்த அழகான காட்சியை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். பார்த்து ரசிங்க. அந்த நேரத்தில் ஒரு லக்கு. கார் நிப்பாட்ட முடியாமல் நீ அந்த கடைசிக்கு போயிடணும் சரவணனை அனுப்பி விட்டோம். அந்த நேரத்தில் அவன் கடைசிக்கு போயிட்டான். அந்த பகுதியில் இறங்கி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ரயில் வந்திருக்கு. இது அவன் பிடிச்ச படம். இந்த படத்தை நான் என்னுடைய வீடியோவில் இணைச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு லக்கு தானே? சூப்பராக இருக்குல்ல? இந்த காட்சியை நாங்கள் பாலத்து மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, நாங்களும் படம் பிடிச்சிருக்கோம். அதையும் காட்டுறேன். சூப்பர் சீன் எடுத்துட்டேன்.
கப்பல் எப்போ வரும், இந்த பாலத்தை எப்போ தூக்குவாங்க திறப்பாங்கங்கிறது நம்ம காத்திருக்க முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் நம்ம வாய்ப்பு பார்த்தீங்களா, ஒரு ரயில் வருது அந்த நேரத்தில். எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது, கரெக்டாக கப்பல் போகாட்ட கூட இந்த பாலத்து வழியாக ஒரு ட்ரெயின் போகிறத நாங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு. அது ஒரு சின்ன சந்தோஷம். புது பாலத்தில் தான் எல்லா பயன்பாடும் இருக்குது. பழைய பாலம் அப்படியே கைவிடப்பட்டு தான் இருக்குது. ஆனால் மற்ற இடத்துல எடுத்துட்டாங்க, இந்த இடத்துல மட்டும் அந்த பழைய பாலம் அப்படியே தான் இருக்குது. காரணம், இது வழியே இந்த கப்பல் போக்குவரத்துக்கு திறந்து விடுறதுக்கு வசதியாக அப்படியே வச்சுருக்காங்க. 2 பாலத்தையும் ஒரே நேரத்தில் திறந்து தான் கப்பல் போக்குவரத்து இருக்கும் போல் தெரியுது. அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரில் நிப்பாட்டினாங்கனாலே வில்லங்க தான். என்னவா என்ன வேணும்? அது நிற்கிறது யாருது? இந்த ஃபேமிலி தெலுங்கானா ஸ்டேட்காரவங்க வந்து என் பேரனுக்கு வாட்டர் மெலன் தரவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரவணை அந்த கடைசிக்கு போயிட்டதுனால அந்த டிராஃபிக்கில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் கடலில் ஒரு படகுல சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கிட்டு இந்த பக்கம் கூடி வர்றதை ஷீலா காட்டினாங்க. இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சர்வீஸும் பண்ணுறாங்க போல. இந்த பகுதியிலேருந்து இந்த போட்டில் எடுத்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிட்டு இந்த பாலத்து வரைக்கும் வந்துட்டு, அதாவது பாலத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடாது, தூக்கு பாலம் இருக்க பக்கம் போகக்கூடாது, இந்த இடத்துல திரும்பிடுறாங்க. சூப்பராக இருக்கே. அடுத்த முறை போகும்போது இதில் ஒரு ட்ரிப் அடிச்சிடணும். பெரும்பாலும் எல்லாரும் போனும் கைமா தான் இந்த பகுதியில் நடமாடுவாங்க. இந்த ரோட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் பண்ணி கடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே. ஏன்னா வாகன ஓட்டிகள் கூட இதில் ஃபோன் எடுத்து ஏதாவது படம் பிடிக்க தான் செய்கிறாங்க. அது என்ன செய்கிறது, அது ஒரு ஆர்வம் தானே, பண்ணத்தானே செய்வாங்க. கொஞ்சம் எல்லாருமே எச்சரிக்கையாக இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் விபத்துகளை தடுத்துடலாம். அவ்வளோதான். இங்கேருந்து நாங்கள் அப்படியே திரும்பிட்டோம். இதை தாண்டி அந்த ராமேஸ்வரம் பக்கம் போகலை. இங்கேருந்து நாங்கள் அரியமான் பீச்சுக்கு போகணும்ல, அதுக்காக திரும்பிட்டோம். வலதுபுறம் எடுத்து தான் குஷி பீச்சுன்னு போட்டிருக்கேன். குஷினா சந்தோஷம் தானே. அரியமானுக்கு இந்த பக்கம் தான் திரும்பணும். பார்த்தீங்களா, ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்த நல்லா கவனிங்க. நாங்கள் இப்போ பாம்பன் பாலத்துலேருந்து வந்ததுனால ரைட் எடுக்கிறோம். மதுரையிலேருந்து போகும்போது, அதாவது ராம்நாட்லேருந்து போகும்போது லெஃப்ட் எடுக்கணும். இந்த இடத்துல இது ஏதோ கிராமத்துக்கு போகிற ரோடு மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அரியமான் பீச்சுக்கு போயிடலாம். அரியமான் பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல ஒரு கடல் உணவு கடை இருக்குது. இந்த வழியிலேயே இந்த ஒரு கடை தான் இருக்குது. கடற்கரையில் கொஞ்சம் சில பெண்கள் சமைச்சு தருவாங்களா இருக்கும். ஆனால் இங்கே இந்த ஒரு கடை தான் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க உள்ளே போய் மீன் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க சமைச்சு தர்ற வரைக்கும் காத்திருந்து சாப்பிட்டு வரலாம். இந்த இடத்துல ஒரு லெவல் கிராஸ். இதுதான் அந்த பாம்பன் போகிற ரயில், அந்த பாதை தான் இது. அரியமான் பீச்சுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இந்த இடத்துக்கு பேர் குஷி பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ப்ரைவேட்டு போல் இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு தோதா எதாவது வச்சுருக்காங்க.
ஆனால் உள்ளுக்குள்ளே கடல் இருக்காது. இங்கே போய் விளையாண்டு முடிச்சுட்டு இந்த தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் கடலில் போய் குளிக்கிறதுக்காக இந்த வெளியில் கூடி இங்கே தான் வர்றாங்க. இப்போது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த அரியமான் பீச்சுக்கு உள்ளே வந்துட்டோம். வர்ற வழியில் இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, கடைகள் 2 பக்கம் இருக்குது, என்னமோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான சுற்றுலாத்தலம் போல தான் இருக்குது. நிறைய பேர் இங்கே இந்த கோடை விடுமுறைங்கிறதுனால வந்திருக்காங்க. இப்படியே நேராக போனால் பீச்சுக்கு போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து இந்த பக்கத்தில் தான் அப்படியே போய் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே தான் வாகனங்கள்லாம் நிறுத்துகிறாங்க. அதனால் வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே நம்ம திரும்ப கடற்கரைக்கு போகலாம். இதுதான் நாம் வந்த வழி. இவங்கெல்லாம் கடலில் குளித்து முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க திரும்பி. இந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் எந்த வாகனங்களும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய நீதி. அந்த தூரத்தில் தெரியுதுல, அதான் கடல். பார்த்துக்குங்க. இங்கே ஒருத்தர் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு உட்காந்துருக்காருல, அவர் இந்த ஆபத்து ஏதாவது நிகழ்ந்தா, அதாவது கடலில் குளிக்கிறவங்க ஏதாவது பிரச்சனைனா காப்பாற்றுறது. ஆனால் அவர் ஹாயாக இங்கே உட்காந்துட்ருக்காரு. என்ன காரணம்னா, கடல் வந்து பிரச்சனைக்குரிய கடல் கிடையாது, நல்லா தான் இருக்கும். வா வா இங்கே வா, ஆதவா. கடலில் விளையாடணும் குளிக்கணும்னு நினைக்கிற ஐடியாவோடு வர்றவங்க இந்த இப்படி கட்டப்பைகளில் துணி கொண்டு வந்துடுறாங்க, மாற்று துணி. அந்த போட்டுக்கிட்டு போய் கையை காட்டு. அது தொடு, அப்படி தொடு. இங்கே பாருங்கன்னு சொல்லு. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா இந்த மணற்பரப்பை? இங்கே மற்ற பீச்சுகளை போல் இல்லைங்க. காலை மாலை மதியம் கூட இங்கே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது மதியம்தான், சாப்பாட்டு வேலை தான். பார்த்தீங்களா, கூட்டமும் இருக்குது, கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. அவ்வப்போது லேசாக இளைப்பாரணமாக மரங்களும் இருக்குது. இந்த டஸ்ட்பினில் தான் எல்லோரும் போட்டுறாங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா தான் இருக்குது. சேட்டையை பாரு. ஒரு இப்படி இந்த காட்சிகளை பார்க்கும்போது சென்னை மெரினா கடற்கரை உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். சொல்லு, சொல்லு. சரி வா. நமக்கு அருகாமையிலேயே அற்புதமான இடங்களையும் காட்சிகளையும் இயற்கை வாரி வழங்கி வச்சுருக்கு. நாம் தான் அதை தேடி போய் பார்க்க தவறிடுறோமோ என்னமோன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு காலமாக இந்த பீச்சை பார்க்காம இருந்தது எனது துரதிர்ஷ்டம்தான். இது ஏதோ ஒரு திண்டு மாதிரி இருக்குது, அதில் ஏதோ இரும்பு கம்பியெல்லாம் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக இது இருந்ததுன்னு தெரியலை. இந்த டெம்பரவரி குடில்கள்லாம் மீனவர்கள் தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கா, அதில் இந்த சுற்றுலா பயணிகள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகட்டும்னு வச்சுருக்காங்களான்னு தெரியலை.
இப்போ நாம் கடலை நெருங்கிட்டோம். அப்படியே அமைதியாக இருக்குது இந்த கடல். என்ன சிறப்புனே தெரியலை. அலையெல்லாம் அடிக்கவே இல்லை. எப்போவுமே இப்படித்தானா இல்லை இந்த சீசனுக்கு இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. குறிப்பிட்டு சொல்லணும்னா கடல் தண்ணி அப்படியே தெளிவாக இருக்குங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் அப்படியே குனிஞ்சு இந்த தண்ணிக்குள்ளே சிப்பி இதுகள்லாம் பொறுக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. எடுத்து அதுகளெல்லாம் சேகரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்ல வரேன்னா அப்படி கண்ணாடியே தெரியுது. இந்த வீடியோவில் சரவணன் தன்னுடைய கை வண்ணத்தை காட்டியிருக்கான். நிதானமாக மூமெண்ட்டும் கூட ஸ்பீடு இல்லாமல் நல்லா கவரப் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதோட சரவணன் ஃபோட்டோ எடுத்து நல்ல ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டான். நல்ல அனுபவம் ஆயிடுச்சு போல இருக்குது. பார்த்தீங்களா, வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறான் பாருங்கள். அங்கே லாங்கில் ஒரு படகு வந்துட்டு இருக்குல்ல, அதை ஜூம் பண்ணி காட்டுறான் பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, டைரக்ஷனே கிடையாது. அவனே ஒளிப்பதிவாளராக இருந்து அவனே இயக்குனராகவும் மாறிட்டான். இங்கே ஸ்பீடு போட்டு ஸ்டீமர் டைப்பு காயக்கு இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய படகு ஒன்று இருக்குது. அதில் மக்கள் விரும்புகிறவங்கள ஏற்றிட்டு போய் சின்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க போல. அலைகள்லாம் கிடையாது. இந்த குளிக்கிற காட்சிகளை நீங்களே பார்த்துப்பீங்க. எவ்வளோ தூரம் கடலுக்கு உள்ளே போய் குளிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். குழந்தைகளை இப்படி விளையாட வைக்கிறது நல்லது தான். அவங்களுக்கு பயமும் போயிடும். ஒரு போட்டு ஒன்று பயணிகளை ஏற்றி அப்படி சும்மா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போய் சுற்றி காமிச்சிட்டு வருது. அது கட்டணமாக இருக்கும். நாங்கள் அந்த பக்கம் போகலை. மாற்று துணி கொண்டு போகாததுனால நாங்கள் கடலில் குளிக்கவும் முடியலை. பேரனும் விடவே மாட்டேங்கிறான். போக முடியான்னு சொன்னாலும் கேட்காம மீண்டும் மீண்டும் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒருத்தர் தன்னுடைய பேர பிள்ளைகளோட பந்து விளையாடுறாரு. அவர் பல்கியான ஆளாக இருக்கார். ஆனாலும் பிள்ளைகளுக்காக அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். பயப்படக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. ஏமால் தண்ணி ஊற்றாது. சரவணை ஜூம் பண்ணியிருக்காப்புல பார்த்தீங்களா. ரொம்ப தூரம் தள்ளி கொஞ்சம் பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
உள்ளே தள்ளி போயிட்டாங்க. அலைகள் இல்லாத அமைதி கடலாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு போகிறது கூட அனுமதிச்சிருக்காங்க போல் தெரியுது. மரங்கள் அடர்ந்த இந்த கடற்கரையும் அகன்ற இந்த மணற்பரப்பும் இந்த சுத்தமும் அமைதியான கடலும் தெளிவான நீரும் உண்மையிலேயே நம்மளை ரொம்பவே கவர்ந்துச்சு. இது ஏதோ புதுசாக வந்திருக்கிற போட்டு போல் தெரியுது. இதில் எதுவும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல, மூடி வச்சுருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு நீளமான அகலமான ஒரு அமைதியான கடற்கரையை இப்போ தான் நான் பார்க்குறேன். எத்தனை பேர் வந்தாலும் தாங்கும் போல் தெரியுது. என் பேரன் என்னையை ரொம்பவே நினச்சி விட்டுட்டான். அதனால் கொஞ்சம் இருங்க, வேறு ட்ரெஸ்ஸும் கிடையாதா, இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியிருக்கு. தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு ஒன் டே ட்ரிப்புக்கு பொருத்தமான இடமா இருக்குது. அப்படி நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உணவு தயாரித்து கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் கடைகள் இருக்காது. நான் கையை விரித்து பேசிகிட்டு இருக்கேன், அந்த பாப்பா ஏதோ தலையை தடவுறதுக்காக போயிருக்கும் போல இருக்குது. ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்ட ஷீலாவும் பேரனும் அங்கே போய் நிழலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பனி அது பனி. வாங்க கடற்கரையில் ஃப்ரெஷ் மீனை பொறிச்சு சாப்பிடுவோம். என்ன சொல்லு, உட்காருவோமா? இது வேட நாம் போய் மீன் ஆர்டர் பண்ண உடனே நமக்கு ஸ்டூல் எடுத்து தந்தாங்க. அப்படியே பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டே போவோம். அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும். இவர் என்ன இளநியை கட்டையில் வச்சு வெட்டியிருக்காரு. அது சரி, பனை மரத்து ஆட்கள் இவங்கெல்லாம் தென்னையை பயன்படுத்த தெரியாது போல இருக்குது. இது பார்த்தீங்களா, நம்ம ஊர் பக்கம்னா எப்படி தென்னை கையில் வச்சு சதக்குன்னு வெட்டி அழகாக கொடுப்பாங்கல்ல. சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் எந்த கடைக்கு போனாலும் உடனே கூட்டம் வந்துடும். இது எது தற்செயலாக நடக்குதா இல்லை எங்களுக்கு தான் இப்படி நடக்குதானே தெரியல. ஓகே, அது என்னன்னே தெரியல. பார்த்தீங்களா, லேசாக தான் மசாலா தடவி இருக்காங்க. நல்ல டேஸ்ட் வந்துடுது. அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. போதும்டா. நண்பர்களும் பார்வையாளர்களும் யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. நான்வெஜ்னா கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவேன். அடுத்து ஒன்று ரெடியா? மீன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பரப்பிட்டோம். நேரம் போக போக, அதாவது மாலை பொழுது நெருங்க ஆட்கள் கூடுதலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 1.5 கிலோமீட்டர் தூரம் போகும்போது கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு, திரும்பும்போது விசுக்குன்னு நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாம் ரைட் எடுத்தோம்னா ராம்நாடு போயிடலாம், லெஃப்டில் போனோம்னா ராமேஸ்வரம் போயிடலாம். ட்ரிப்புக்கு காலையில் கிளம்பும்போது விருதுநகரில் ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்லான்னு போகும்போது டிஃபன் பார்சல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ முடியாதுன்ட்டாங்க. வடை வாங்கி சாப்பிட்டோம், விளங்கவே இல்லை. சரி, அருப்புக்கோட்டையில் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் டிஃபன் சாப்பிட்டா அப்போ பேச்சு தான் ரொம்ப பேசுகிறானே ஒழிய காரியத்தில் ஒன்றும் இல்லை, சுவையும் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, ரெகுலராக டீ சாப்பிட்ற கடையில் டீ சாப்பிடுவோம்னு போனால் கழனி தண்ணி போட்டு கொடுத்துட்டேன் அந்த பாவி பைய. சரி, ராம்நாடில் மதிய உணவுக்கு ஒரு கடைக்கு போகிறோம். சொதப்பல்னா சொதப்பல், அப்படி ஒரு சொதப்பல். இப்படி விருதுநகர்லேருந்து மதியம் ராம்நாடு போகிற வரைக்கும் சொதப்பலான பயணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பன் போனோம், சில்ட்ரன்ஸ் பார்க் போனோம், பாலம் பார்த்தோம், அரியமான் கடற்கரையெல்லாம் பார்த்தோம்.
ரொம்ப 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 மனசு நிறைவாக போயிடுச்சு. மனித வாழ்க்கையே அப்படித்தானுங்க, நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும், எல்லாத்தையும் சமமாக நடத்தி போய்கிட்டே இருப்போம். இந்த பயண கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.